பள்ளிவாயல் இருப்பது சில நேரம் அந்த புனித பூமிக்கு தடை. ஆனால் இலங்கையில் அதிகூடிய ஒழுக்கச் சீர்கேடு நடைபெறுகின்ற நகரமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது தம்புள்ளை நகரம், புனித பூமி. சில மாதங்களுக்கு முன்னால் லங்காதீப என்ற இலங்கையின் பிரபலமான அந்த நாளிதழ் ஒரு ஆய்வை செய்தது. தம்புள்ளை நகரத்தில் பாடசாலை விடுமுறையின் கடைசி நாளில் அங்கிருக்கின்ற எல்லா விடுதிகளும், ஓய்வு விடுதிகளும் மாணவர்களால் மாணவிகளால் நிரம்பி வழிகின்றன. நேரடி ஒரு புள்ளி விவரத்தோடு வெளியிட்டிருந்தார்கள் ஒரு கட்டுரை, தம்புள்ளை நகரத்தில் மறைந்திருக்கின்ற உண்மை என்று. தம்புள்ள நகரே செகவு எத்த. அவர் சொன்ன கருத்து தெரியுமா? அன்றைய தினம் அனைத்து விடுதிகளும் நிரம்புகின்றன. ஒரு ஆட்டோ சாரதியினுடைய அன்றைய வருமானம் 21,000 ரூபாய். புனித நகரத்தின் வித்தை. இந்த நாடு நலன்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த நலன்களை, அல்லாஹ்வுடைய தீனின் பயன்பாட்டை எங்களுக்கும் இந்த மக்களுக்கும் நகர்த்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். அன்புள்ளவர்களே, இந்த நலன்களை நகர்த்துவதற்கான முதலாவது நிபந்தனை என்ன? எப்படி இந்த நலனை நாங்கள் உறுதிப்படுத்தலாம்? இந்த விடயத்தை பற்றி நாங்கள் இனி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இது வெறுமனே வார்த்தை பரிமாற்றங்களால் சாத்தியமானதல்ல. இது மிகப்பெரியதொரு முயற்சியால் சாத்தியமானது. மிகப்பெரியதொரு மலையை நகர்த்த வேண்டியிருக்கிறது என்றாலும் சாத்தியமானது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் தூரச் சிந்தித்தார்கள். அனாதவராக இருக்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் மனித நலன்கள் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை கற்பனை செய்தார்கள். தன்னையும் தன்னுடைய தோழர்களையும் பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையில் நானும் நீங்களும் பலமாக இருக்கின்றோம். 22 லட்சம் முஸ்லிம்கள், இன்னோரன்ன வளங்கள், நிபுணர்கள், புத்திசாலிகள், இயக்கங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் விட நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒன்று எங்களிடம் இருக்கிறது. அதுதான் இந்த நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு, ஏற்படுத்துவதற்கு, நகர்த்துவதற்கு அத்திவாரம் என்பதையும் நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் படித்த ஆரம்ப பாடம், அல்லாஹ் தஆலா முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், சுவர்க்கத்திலிருந்து இறக்கி வைக்கப்படுகின்ற பொழுது கற்றுக் கொடுத்த பாடம். அந்த பாடத்தை அல் குர்ஆனின் சூரத்துல் பக்ரா இப்படி சொல்கிறது, குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஅன். சொர்க்கத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் இறங்கி போங்க, எல்லோரும் இறங்கி போங்க. ஃபஇம்மா யஅதி அன்னக்கும் மின்னி ஹுதா. என்னிடமிருந்து ஹுதா என்ற அந்த நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, என்னுடைய அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றவர்கள், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகின்றவர்களுக்கு அச்சமோ கவலையோ இருக்க மாட்டாது. அச்சமும் கவலையும் இல்லாத ஒரு நிலைதான் நலன் பேணுதல் என்பது. அல் குர்ஆன் மற்ற எல்லா இடங்களிலும் சொல்கிறது அல் ஃபலாஹ் என்று. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அப்படி சொல்கின்ற அந்த அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு இடத்தில் சந்திக்கிறது. அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், முதன்மை பாடம். சுவர்க்கத்திலிருந்து இறங்குகின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் சுவர்க்கத்திலிருந்து இறங்குங்கள், என்னுடைய வழிகாட்டல் ஹுதா வரும், அதனை பின்பற்றுகின்றவர்களுக்கு லா ஹவுஃபுன் வலா ஹுஸ்னுன், கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. நானும் நீங்களும் எவ்வளவு தான் ஆய்வு செய்தாலும், எவ்வளவு தான் நாங்கள் நிபுணத்துவமாக இந்த பிரச்சனைகளை நோக்கினாலும், இறுதியாக நாங்கள் சந்திக்கின்ற புள்ளி அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை நோக்கி எல்லா விடயத்துக்கும் நாங்கள் திரும்பி வருவதன் மூலம்தான் நலன்கள் பாதுகாக்கப்படலாம். அதனால தான் அன்புள்ளவர்களே, மனித சமூகத்தின் முன்னேற்றத்தையும் நலனையும்
உறுதிப்படுத்துகின்ற எல்லா விடயங்களையும் இந்த மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது, சுவர்க்கத்துக்குரியதாக்கி இருக்கிறது, ஈமானின் நம்பிக்கையின் அடித்தளமாக மாற்றி இருக்கிறது. பொருளாதாரம் நலன்களின் தலையாய நலன். அதனால் இறை தூதரை மேராஜ் பயணத்தில் அழைத்து சென்று சுவர்க்கத்தையும் நரகத்தையும் காண்பித்த பொழுது அதிலே காட்டப்பட்ட தண்டனையும் வெகுமதியும் பொருளாதார நலனோடு சம்பந்தப்பட்டது. கடன் கொடுத்த மனிதனுக்குரிய வெகுமதி சுவர்க்கத்தில் காட்டப்பட்டது. வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவனுக்குரிய தண்டனை நரகத்தில் காட்டப்பட்டது. ஏன்? பொருளாதாரம் என்ற நலனை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதுபோன்று தலைமைத்துவம் என்பது மனித சமூகத்தின் நலன் காக்கும் அத்திவாரம். அந்த தலைமைத்துவத்தில் சாதிக்கின்ற மனிதனுக்கு, நேர்மையானவனுக்கு, சரியானவனுக்குத்தான் மக்களுடைய நலனை கொடுக்க முடியும். ஆடம்பர பிரியனுக்கும், துஷ்பிரயோகம் செய்வதற்கும், வீண் விரயக்காரனுக்கும், பக்குவம் இல்லாத மனிதனுக்கும், அதிகார மமதையில் ஆடி அலைகின்ற மனிதனுக்கும் ஒரு பொழுதும் மக்களுக்கு நன்மையை கொடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். அல்லாஹ்வுடைய தீனின் பார்வை அதுதான் உண்மை. அதனால் தான் அப்படியான ஒரு நல்ல மனிதனுக்கு எந்த நிழலும் இல்லாத நிலையில் அரிசின் நிழலின் கீழ் நாளை மறுமையில் மாஷரில் நிழல் கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக இமாமுன் ஆதில். ஏன்? இந்த மார்க்கம் உலக நலன்களை உத்தரவாதப்படுத்த வந்த மார்க்கம் என்பது மட்டுமல்ல, உலக நலன்களை உறுதிப்படுத்தித்தான் மறுமையின் நலனையும் அது உத்தரவாதப்படுத்துகிறது. இங்கு என்னவெல்லாம் எங்களுடைய முன்னேற்றத்தின் அடித்தளமோ அவற்றை உறுதிப்படுத்தி, அவற்றை பாதுகாத்து, அவற்றுக்கு எதிர்நிலையை தடுத்து அதன் மூலம் சொர்க்கத்தை கொடுக்கின்ற அற்புதமான ஒரு மார்க்கம். ஏனென்றால் இந்த மார்க்கத்தில் நலன் என்பது உலகத்துக்குரியது மட்டுமல்ல, நித்தியமான மறுமை வாழ்க்கைக்கும் உரியதுதான். எனவே அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய தீனை நோக்கி மீண்டு வருவது தான் என்னுடைய உங்களுடைய அந்த ஆரம்ப பாடம் தான் நலன் பேணுவதற்கான அடிப்படை என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை உண்மையை நாங்கள் மட்டும் புரிந்து கொள்வதும், அரைகுறையாக புரிந்து கொள்வதும், அதனை அரைகுறையாக ஏற்றுக்கொள்வதும் நலன்களை முழுமையாக பாதுகாப்பதற்கும் அல்லது நலன்களை ஏற்படுத்துவதற்கும் ஒரு பொழுதும் ஆதாரமாக அமைவதில்லை. எங்களில் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீன் நலன் கொடுக்கின்ற விடயங்கள் பலவற்றுக்கு நாங்கள் செல்வதில்லை. ஒரு முஸ்லிம் பாடசாலை அல்லாஹ்வுடைய தீனில் இருந்து 100,000 பயன்களை பெறலாம். ஆனால் அது அரச பாடசாலை என்பதால் அல்லாஹ்வுடைய தீனில் இருந்து பெறுகின்ற பயன்பாட்டை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. அது அல்லாஹ்வுடைய அருளா, குறித்த நேரத்துக்கு அங்கு பணியாற்றுகின்றவரை வரவழைப்பதா, உழைப்பாற்றலை அதிகரிப்பதா, உற்சாகப்படுத்துவதா, கட்டுப்பாடான மாணவ சமூகமா? அல்லாஹ்வுடைய தீனின் பயன்பாட்டையும் வழிகாட்டலையும் அங்கு கொண்டு செல்வதில்லை. மாறாக நாங்கள் அரச ஊழியர்கள், அரச தாபனம், அரச நிறுவனம், அரச சுட்டு நிரூபம், அதை கொண்டு ஆளப்படுகின்றவர்கள் என்று ஒரு சடவாத சிந்தனையில் நாங்கள் மூழ்கி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஹுதாவை நோக்கி, நேர்வழியை நோக்கி நாங்கள் வருவதில்லை, பயன் பெறுவதும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம், கையசைக்கின்றோம், வேண்டாம் அது என்று. ஒரு நல்ல தக்குவாவான, மூமினான, பக்குவமான மனிதனை ஆட்சி அதிகாரத்தில் இருத்தி, தேர்தலில் இருத்தி வெற்றி பெறச் செய்து, இதுதான் உண்மையான தூய அரசியல்வாதி, மனிதன் பயன்பெறக்கூடிய அரசியல் தலைவன் என்று காட்டுவதற்கு நாங்கள் அச்சப்படுகிறோம். ஏனென்றால் அந்த நேர் வழிகாட்டலை அங்கு பிரயோகிக்க நாங்கள் பயப்படுகிறோம். இப்படியாக வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் முன்மாதிரி காட்டுவதற்கு நாங்கள் பின்தங்கி நிற்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய தீன் அங்கெல்லாம் செல்வதில்லை, அங்கெல்லாம் பயன்பாடு கொடுப்பதில்லை. அதன் விளைவைத்தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம் வெற்று மனிதர்களாக. இத்தகைய ஒரு மகத்தான முதல் மனிதனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த மகத்தான பாடத்தை மறந்து நாங்கள் இப்பொழுது அலைந்து திரிகின்றோம். என்னவெல்லாம் எதை நினைப்புகின்ற அனைத்துக்கும் பின்னாலும் சென்று. எனவே அன்புள்ளவர்களே, இந்த பாடத்தை நாங்கள் கற்க வேண்டி இருக்கிறது. அடுத்த பக்கம், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்கள் நலனை பேண முடியாது இந்த கொள்கையை அமுலாக்கும் வரையில்.
அதனைத்தான் அல்லாஹ்வுடைய தீன் எங்களுக்கு சொல்லி தந்தது மிக எளிமையாக. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். அங்கும் நாங்கள் தடுமாறுகிறோம். பெரியவர்கள் சிறியவர்கள் நாங்கள் தடுமாறுகிறோம். வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்ற சொல்லை, நற்செயல்கள் செய்தல் என்ற அந்த விடயத்தை ஒரு முதியவரோடு நான் கலந்துரையாடி கொண்டிருந்தேன். 62 வயது அவருக்கு. 2 சம்பவங்கள் நடைபெற்றன. நாட்டின் நலனை பற்றி பேசுகின்ற பொழுது, நாட்டுக்கு ஆதரவானவர்கள், நாட்டின் தேசப்பட்டுள்ளவர்கள் என்று சொல்கின்ற பொழுது, நாட்டு நலன் பற்றி மிகச் சரியான விளக்கம் இல்லாத நிலையில் ஒரு முதியவரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். வஅமிலுஸ் ஸாலிஹாத்தை பற்றி கலந்துரையாடின பொழுது, அமல் செய்தல் என்றால் என்ன என்று அவரிடத்தில் நாங்கள் கேட்ட பொழுது, அவர் ஒரு வரிசைப்படுத்தினார் எங்களுடைய கடமைகளை, இபாதத்துக்களை. இன்னென்ன விடயங்களும் அதற்குள் வருகிறது என்று சொன்ன பொழுது, இது எனக்கு புதிய ஒரு விளக்கம் சார் என்று சொன்னார். பாதையில் பொது விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. மின்சார விரயம். கையை நீட்டினால் அந்த சுவிட்சை விசையை அணைத்து விடலாம். 100 மனிதர்கள் செல்கிறார்கள், அதை அணைப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தீன் சொல்லித் தருகிறது, இறை தூதர் சொல்லித் தந்தார். ஒரு பொது விளக்கு எரிகிறது, அதனை அணைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் நீ அதை அணைக்காது வந்தால், அணைக்கும் வரையில் அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள் உன்னை தவிக்கிறார்கள், அது அணைக்கப்படும் வரையில் என்று. அந்த முதியவருக்கு நான் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்து நான் சொன்னேன், அப்படி ஒரு விளக்கை அணைத்துவிட்டு இதுவும் அமலுஸ் ஸாலிஹாத்தின் உச்சகட்டம் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். இப்பொழுது ஒரு 60-70 கிலோமீட்டர் பயணம் ஒன்று நான் வந்தேன் இங்கு என்னுடைய வீட்டிலிருந்து. நாங்கள் எண்ணிக்கொண்டு வந்தோம், 7 மணிக்கு பிறகும் 30 பொது விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும், பெரியவர்களும் சிறியவர்களும், முஸ்லிமும் பௌத்தனும் சிங்களவர் எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த தூணின் பக்கத்தில் ஒரு கை நீள்வதில்லை அந்த சுவிட்சை அணைப்பதற்கு. ஏனென்றால் நாட்டு நலனை பற்றி, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி, அல்லாஹ்வுடைய தீனின் படிப்பினையை பற்றி எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் ஒரு குறுகிய சிந்தனை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நலன்களின் உச்ச கட்டத்துக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள். இன்காமத்திஸ் ஸா, மறுமை அடுத்த நிமிடம் வரப்போகிறது என்ற நிலையில், ஃபபியதி அஹதிக்கும் ஃபசீலா, ஒரு ஈச்சமரத் தண்டு இருந்தால் ஃபல்யக்ருஸ்ஹா, அதனை நடுங்கள், ஃபலஹு பிதாலிக அஜ்ருன், அதற்கு உங்களுக்கு கூலி இருக்கிறது. ஏனென்றால் அது மனித நலனுக்குரியது, மனித நலனுக்குரியது. மறுமை அடுத்த நிமிடம் வரும் பொழுது, மலைகள் எல்லாம் துகிலாக போகின்ற பொழுது, பஞ்சுகளாக பறக்கின்ற பொழுது, உலகம் புரட்டப்படுகின்ற பொழுது, ஒரு ஈச்சமர தண்டுக்கு என்ன பெறுமதி? எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாடத்தை சொல்லித் தந்தார்கள். நடுங்கள், அதற்கு உங்களுக்கு கூலி இருக்கிறது. ஏனென்றால் அது மனித நலன். எனவே அல்லாஹ்வுடைய தீனின் இந்த பாடங்களை நோக்கி, அந்த ஹுதாவை நோக்கி, அந்த நேர்வழியை நோக்கி திரும்பாத வரையில் ஒரு பொழுதும் நலன் கிடையாது என்ற பாடத்தை நாங்கள் படிக்க வேண்டும். நடைமுறையில் அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் காண வேண்டும். இந்த நாட்டில் எங்களால் முடிந்த வரையில் பொது விளக்கு எரிகிறதா? காரியாலயங்களில் மின்சார விளக்குகள் எரிகின்றனவா? நீர் பொது குழாயில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? இன்னும் எத்தனை ஆயிரம் விரயங்கள் நடக்கின்றனவா? அங்கு நாங்கள் நின்று அதனை தடுப்பதும், இந்த நாட்டின் நலனையும் மனித சமூகத்தின் நலனையும் அல்லாஹ்வுடைய தீனை அமுலாக்குவதற்கும் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பு. இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள், அன்புள்ளவர்களே. அத்தோடு நாட்டு நலனுக்கு உங்களால் என்னால் ஒரு நல்ல முத்தகையை உருவாக்க முடியுமாக இருந்தால், ஒரு பக்குவமான மனிதனை உருவாக்க முடியுமாக இருந்தால், பாடசாலைகள், மദ്രസാக்கள், குடும்பங்கள், தனி மனிதர்கள் ஒரு மனிதனை உருவாக்க முடியுமாக இருந்தால், அந்த ஒரு முத்தகி, அந்த ஒரு பக்குவமான மனிதன் இந்த நாட்டின் நலனுக்கு நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பும் அர்ப்பணமுமாகும். எனவே அத்தகையோர் தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த எல்லா விடயங்களும் ஒன்றிணைந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய நலனையும்
ஒரு மிகப்பெரிய நாட்டையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நாட்டிலே நிலைப்படுத்தி ஒரு சுபீட்சமான நிலையை நாங்கள் அடைவதற்கு அல்லாஹ்வுடைய தீன் எங்களுக்கு அப்படித்தான் வழிகாட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே செய்திதான் முதல் செய்தியாக கொடுக்கப்பட்டது. அதே செய்திதான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அந்த வசனம் அல்லாஹ்வுடைய பெயரால் படியுங்கள் என்று சொன்ன வசனம் அல்ல. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வசனம் சொல்லித்தந்த பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரப்புடைய காலிக்குடைய பெயரை கொண்டு நீங்கள் படித்து அவனுடைய வழிகாட்டல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, பின்பற்றுங்கள் என்பதுதான். அந்த பின்பற்றுதலுக்கான ஏற்றுக்கொள்ளுதலுக்கான ஆரம்ப கட்டளை தான் இக்ரா என்பது. பல கோணங்களில் பார்க்கப்பட முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொன்ன அதே அந்த கட்டளை அறிவுறுத்தல் தான் இறை தூதருக்கும் சொல்லப்பட்டது. இறுதியாக இருவரும் அந்த கட்டளையை ஏற்றார்கள், உலகத்தின் நலன்களை பேணினார்கள், மறுமையிலும் வெற்றி பெற்றார்கள் என்ற வகையில் அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய தீனின் அடித்தளங்கள் நான்கிலும் எங்களுடைய வாழ்வை அமைத்து எங்களுடைய வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் நலன் பேணி அல்லாஹ்வுடைய தீனை அமுலாக்கி நாங்கள் இந்த தீன் வாழ்வதற்காக வாழ்ந்து இந்த நாட்டை அரவணைத்து இந்த மனிதர்களை மனித நேயத்தோடு பார்த்து ஒரு சிறப்பு நாடாக சிறப்பு சமூகமாக உம்மத்துல் ஹைராக வருவதற்கு அழைப்பு விடுத்து அதற்கான பிரார்த்தனையை செய்து அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.